அண்ணா வணக்கம் வணக்கம். நான் நாஞ்சில் கோலப்பன் கன்னியாகுமரியில இருந்து பேசுறேன். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கண்ணே நல்லா இருக்கண்ணே நல்லா இருக்கண்ணே. அண்ணா என்னண்ணே இப்படி கட்சி நிலவரம் இப்படி போகுது, அண்ணன்லாம் நீங்களே இப்படி பேசுறீங்கண்ணே. என்ன பண்றது? என்னண்ணே கட்சி நமக்கு ரொம்ப கஷ்டமா போச்சுலானே. தலைவர் காலத்துல இருந்தே கஷ்டப்பட்டு இருக்கோம். தொண்டர்களை யாருமே பாக்கலையாண்ணே, எல்லாமே தலைவர்களை தானே பாக்குறாங்க. அதுதான் இந்த கோடீஸ்வரனுக்கு கையில கட்சி, அந்த கோடீஸ்வரன் கையில கட்சியாரு போகுது. அதாவது இன்னைக்கு தொண்டர்களோட நிலைமையை யோசிச்சு பார்க்கவே இல்லைண்ணே. ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. இப்போ உங்க வியூக டிவியில பார்த்தேன், இந்த நியூஸ் 7ல நீங்களும் பேட்டி கொடுக்குறீங்க. அப்படியே இந்த கட்சி சேருமா சேராதா இல்லன்னா இப்படியே போயிருமாங்கிற ஒரு சூழ்நிலைக்குள்ள போகுது. ஒண்ணுமே ஆகாது ஒண்ணுமே புரிஞ்சு போன மாதிரி ஆகி போகுது இல்லண்ணே. ஒரு பாதிப்பு வராது. காரணம் என்னன்னா தொண்டர்கள்லாம் ரெட்டால பின்னாலதான் இருக்காங்க. தலைவர்கள் பணத்து பக்கம் நிக்கிறாங்க. அவங்க பணத்தை பாதுகாக்க டெல்லியை பிடிச்சிக்கிட்டு ஆடுறாங்க போட்டி போட்டுக்கிட்டு. கண்டிப்பா கண்டிப்பா நான் 100% உண்மையான விஷயத்த சொன்னீங்கண்ணே. தங்கமணியும் இப்ப மு.க. ஸ்டாலின கவர் பண்ண ஆரம்பிச்சுட்டாரு. அப்படி அது வேற ஆயிட்டா? இப்ப தங்கமணி தன்னை காப்பாத்திக்கிறதுக்கு அவரும் ஸ்டாலின் ஓடுறாரு. இது வேற நடக்க ஆரம்பிச்சு. அது நிறைய அதே மாதிரி கே.பி. முனுசாமியும் இப்ப ஸ்டாலினை திட்டத்தை நிறுத்திட்டாரு. ஆமா, கே.பி. முனுசாமி பாத்தீங்கன்னா ஸ்டாலின் ஆமா அது ஏன்னா அந்த பெட்ரோல் பங்கு வாங்கியிருக்காருன்னு. அந்த பெட்ரோல் பங்கு இன்னைக்கு ஒரு லைசன்ஸ் குவாரி எக்ஸ்போர்ட்ல ஒரு மாசத்துக்கு 2 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறாரு. துரைமுருகனை பிடிச்சி வாங்கிட்டாரு கே.பி. முனுசாமி. பாத்தீங்களா? துரைமுருகன் தான் அந்த மந்திரி. அதனால அவரும் இப்ப அவங்க திட்டத்தை நிறுத்திட்டாரு. பாருங்க எல்லாம் கொள்ளையடிச்சு கோடீஸ்வரனா பணத்தை பாதுகாக்கிறதுக்கு இப்படி ஆடுறானுங்க. தொண்டை தடுமாறுறான். உண்மையில எனக்கு கண்ணீர் வருதுண்ணே. கட்சியை பார்க்கும்போது ரொம்ப கண்ணீரா இருக்குண்ணே, வேதனையோட இருக்குண்ணே. ஒரு பதவி கூட நம்ம வாங்கினது கிடையாது, உங்களுக்கே தெரியும், கஷ்டப்பட்டோம். ஆனா இந்த தர்மயுத்தத்துல அவரு கே.பி. முனுசாமி நல்லா வாழ்ந்துட்டாருண்ணே. அந்த அவரை உங்களுக்கே தெரியும்லானே, கே.பி. முனுசாமியை ஒதுக்கி வச்சிருந்தாங்க அம்மா, உங்களுக்கே நல்லா தெரியும். ஆனா அந்த கே.பி. முனுசாமி இன்னைக்கு எத்தனை கோடி சம்பாதிச்சாச்சு பாருங்க. அவன் நக்சலைட்டா இருந்தான். ஆமா கண்டிப்பாண்ணே 100%. அந்த தேவாரம் டிஜிபி நக்சலைட்டோட தொடர்பு கே.பி. முனுசாமிக்கு இருந்து சொன்னதுனால அம்மா ஒதுக்கி வச்சிருந்தாங்க. தலைவர் காலத்திலே ஒதுக்கி இருந்தாங்க. ஆமா, தலைவரே ஒதுக்கி இருந்தாங்க. தலைவரே ஒதுக்கிட்டார்ல. அவரு தேவாரம் வால்டர் ஐயா இருக்கும்போது இவரோட அப்பமே தலைவரை தூக்கி ஒதுக்கிட்டாரு. அம்மா கிட்ட திரும்பி பணியோட வந்தாரு, சேர்த்தாங்க. திரும்பி இந்த எம்பி தேர்தலோட ஓரம் கட்டி விட்டாங்க. ஆனா இன்னைக்கு எத்தனை கோடிக்கு சம்பாதிச்சாச்சுன்னு. அவர்லாம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த பெட்ரோல் பங்குக்கு அது இது ஆவின் இடத்துல எப்படி இந்த திமுக காரங்க குடுக்கறாங்க. 20 வருஷம் கான்ட்ராக்ட்னு. ஆனா நடிச்சுக்கிட்டு ஆனா ஆளின் தயவுக்காக திமுகவை திட்டுறது கிடையாது. நம்ம அண்ணாமலை பிஜேபி அவதான் திட்டுறான். அவர் தான் இன்னைக்கு 2வது கட்டத்துல உட்கார்ந்துட்டு இருக்காரு. அண்ணாமலை தான் இன்னைக்கு 2வது கட்டத்துல உட்கார்ந்து இருந்து பேசுற மாதிரி இருக்கு. நடக்குது. நம்ம ஆளுங்க பூரா கோடி கோடியா கொள்ளடிச்ச உடனே அந்த ஈட்டியில குத்துவா ஸ்டாலின்ட்டு வாய மூடிட்டு இருக்காங்க. திமுக யாரும் எடப்பாடிக்கு கொஞ்சம் ஆதரவுக்காரன். எடப்பாடி மட்டும் என்ன ஆனாலும் பரவாயில்ல, மம்தா பேனர்ஜி மாதிரி ஜெயிலுக்கு போனாலும் பரவாயில்லன்னு ஸ்டாலின கொஞ்சம் திட்டுறாரு. எடப்பாடியினுடைய மருமை என்ன பேரு, அவனுடைய சம்மந்தி பேர்லயும் ஸ்டாலின் ஒரு கேஸ போட்டான். யாரோட? எடப்பாடி மருமம் பேர்லயா? சம்மந்தி பேர்லயா? சரி சரி. அது ஒரு கேஸ் ஏற்கனவே இருக்கலாம். இந்த 2000 ரூபாய் கேஸ்ன்னு ஏதோ ஒண்ணு, அது ஏற்கனவே பிஜேபி போட்டு வச்சிருக்காங்க போல இருக்கா, அமலாக்க பிரிவுல, அமலாக்கத்துறையில போட்ட கேஸ். ஆமா, அது